ஓகே சொல்லுங்கள். நேற்றைய தினம் விழுப்புரம் அருகே உள்ள சுங்கச்சாவடியில் மதுரை ஆதீனம் வாகனம் சென்று கொண்டிருக்கும்போது எதிரே வந்த வாகனம் யதார்த்தமாக விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதை மடைமாற்றம் செய்து அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே ஒரு மத பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கமாக, குறிப்பாக இந்துக்களும் முஸ்லீம்களும் அண்ணன் தம்பி வாஞ்சைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தமிழகத்திலே இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு அபாண்டமான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை கூறி மத பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு மதுரை ஆதீனம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக திறமையாக தமிழகத்திலே ஆட்சி செய்து வரக்கூடிய சட்டமன்றத்திலும் தளபதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியை பிடிக்கும் என்று பல்வேறு ஊடகங்களிலே கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கும் இந்த சூழலிலே எப்படியாவது தளபதி அவர்களின் ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தின் மூலமாக இங்கே குஜராத்தை போன்று உத்தரப்பிரதேசத்தை போன்று ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கத்திலே இங்கே பாரதிய ஜனதா உள்ளிட்ட சில கட்சிகள் செயலாற்றி வருகின்றன. நேற்றைய முன்தினம் முத்துப்பேட்டையிலே மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்தை கண்டித்தும் காஷ்மீரிலே நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் ஒரு ஜனநாயக முறையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அங்கே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான முறையிலும் ஒழுக்க நெறியிலும் அங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் கலந்து கொண்டவன் என்ற முறையிலே நான் சொல்கிறேன், அங்கே எந்தவித வரம்பு மீறல்களோ அத்துமீறல்களோ நடைபெறவில்லை. இந்நிலையில் அமைதியாக இருக்கும் முத்துப்பேட்டையிலே எப்படியாவது ஒரு கலவரத்தை தூண்டிவிடலாம் என்ற நோக்கோடு பாரதிய ஜனதா கட்சியினர் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்துள்ளனர். அவர்களிடம் ஏதாவது ஆதாரம் இருக்குமாயின் அதை சட்டப்படி எதிர்கொள்வதற்கு பாஜகவும் அந்த கூட்டணி கட்சிகளும் தயாராக இருக்கின்றன. அதனால் பாஜகவினர் கொடுத்த அந்த பொய் புகார் முத்துப்பேட்டை மக்கள் மத்தியில் இதுவரைக்கும் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் என்ற பெயரிலே ஒரு திருட்டு சட்டத்தை ஆளும் மத்திய பாஜக மோடி அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டம் தேச நலனுக்கு எதிரானது. இந்த சட்டத்தை கண்டித்து இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து பல்வேறு அறப்போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சமீபத்திலே உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு எதிரான இந்த வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்துக்கு எதிரான ஒரு இடைக்கால தடையை கொடுத்துள்ளது. இது உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்தை கிடைத்த மாபெரும் வெற்றியாக தான் காங்கிரஸ் கட்சி பார்க்கிறது. அதே போல் காஷ்மீரிலே நடைபெற்ற பகல்காமிலே நடைபெற்ற அந்த பயங்கரவாத காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்த விஷயத்திலே மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி துணை நிற்கிறது. அதே வேளையிலே ஒரு 2000 நபர்கள் கூடுகின்ற ஒரு சுற்றுலா தலத்திலே 4 அடுக்கு பாதுகாப்பில் காஷ்மீர் முழுவதுமே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுவதற்கு எப்படி ஒரு அசட்டுமேனியாக இருந்தது என்ற கேள்வியையும் மத்திய அரசை நோக்கி முன்வைக்கிறோம். பஹல்காம் தாக்குதலில் மெத்தனமாக செயல்பட்ட மோடி அரசும் அமித்ஷாவும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கோரிக்கையை முன்வைக்கிறேன்.